ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லிக்கு சாம்பார் எப்படி வைக்கிறது, அதாவது இட்லி தோசைக்கு தொடுக்கக்கூடிய சாம்பாரை எப்படி ருசியாக டேஸ்ட்டாக நம்ம சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரை நீங்கள் பொங்கலுக்கும் தொட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வைக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது 1/4 உலக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். அடுத்து 1/4 உலக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம். நல்ல ஒரு 4 சவுண்டு வரட்டுங்க. பருப்பு நல்லா குழஞ்சாதான் நல்லாயிருக்கும், கெட்டியாக வரும் சாம்பார். சாம்பார் வைக்கிறதுக்கு காய் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கத்திரிக்காய் எடுத்து 2 கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி திக்னஸோடு நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 உருளைக்கிழங்கு எடுத்து இதே மாதிரி திக்னஸோடு நறுக்கி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருத்துரும் அப்படிங்கிறதுனால தண்ணியில் நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் தண்ணியில் நறுக்கி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளி எடுத்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 4 பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான புளி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம பருப்பு நல்லா அவிஞ்சிருச்சு, கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அவிச்சிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சதை சேர்த்துக்குவோம். இந்த புளியை இப்போ கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. காயும் சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 2 சவுண்டு வரட்டும். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி கிள்ளிட்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் வாசத்துக்காக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் இருக்க காயெல்லாம் நல்லா அவிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளித்ததை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது, பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. சுட சுட சாம்பார் ஊற்றி எத்தனை இட்லி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குப்பா. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.